வணக்கம் மகளே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? தமிழ்நாடு முழுக்க தென்னிந்தியாவுல பெருவாரியான இதுல இந்த கூலி பத்திய பேச்சுகள் தான் இப்ப அதிகமா இருக்கும். சீசன் அப்படி. அது இருக்கட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு தரமான படைப்ப பத்தி பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தா படத்துலருந்து வந்திருக்கிற அந்த பனிமலரேன்ற பாடல். 4 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்குது. நான் இப்ப இந்த வீடியோ பண்ணும்போது 4 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆனது. நான் நேத்து தான் பார்த்தேன். பார்த்தோன்னே, அடடா! இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குது. ஆனா, பெரிய அளவுல அது பேசப்படல. யாரும் அத பெருசா கொண்டாடி இது பண்ணல. நானே அத பை ஆக்சிடென்டலா தான் பார்த்தேன் அத YouTubeல. என்னடா இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குதா? அப்படின்ட்டு. அத பத்தி ஒரு சில வார்த்தைகள் தோணுச்சுது எனக்கு. அத பாட்ட கேட்டேன். தோணுச்சுது. அதான் இத கண்டிப்பா இத ஷேர் பண்ணி ஆகணும். நம்ம பொதுவா இந்த சில நல்ல பாடல்களுக்கெல்லாம் லிரிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், டீகோட்லாம் நான் பண்ணுவேன் பொதுவாட்டு. ஆனா இந்த பாட்டுக்கு அது தேவையில்ல. எல்லாமே ரொம்ப சிம்பிளான பாடல் வரிகள். ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியிற ஒரு ரொம்ப எளிமையான பாடல் வரிகள் தான் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. சரியா? நம்ம துல்கர் அவரோட படங்கள் வந்து நம்ம எப்பவுமே விரும்பி பார்ப்போம். நான் முதல் முதல் அ துல்கர் படம்னு பார்த்தது பார்த்தீங்கன்னா, வாயை மூடி பேசுவோம். அதுதான் நான் பார்த்த முதல் துல்கரோட படம். யார்ரா இவரு நல்லா நடிக்கிறாரே! அப்டின்ட்டு அப்ப தெரியாது இவரு யாரு என்னதுன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க. மம்முட்டி சாருக்கு பையன். ஓ! அப்படியா? ரொம்ப அலட்டல் இல்லாம, ரொம்ப எளிமையா, எதார்த்தமா நடிச்சுட்டு போனாரு. நல்ல ஆக்டிங். அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. தென் அதுக்கப்புறம் நான் பார்த்தது ஓகே கண்மணி. அதுலயும் நல்ல ஒரு நடிப்ப வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமாட்டு பல வருடங்களா அவருக்கு படம்லாம் பெருசா நான் மலையாள சினிமா அப்பலாம் ரொம்ப பார்க்க மாட்டேங்க. அப்புறம் ஒரு படம் பார்த்தேன். உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம். அப்பா! அப்படி இருந்துச்சு. மனசெல்லாம் அப்படி நெஞ்சை தொட்ட படங்கள்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறமாட்டு ஒரு விஷயம் கவனிச்சேன். இவரோட ஸ்கிரிப்ட் சூசிங் அந்த கதை தேர்வு செய்ற அந்த விதம். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, துல்கர் படமா? கண்டிப்பா படம் நல்ல கதையா தான் இருக்கும் அப்படின்னு. படம் நல்லா இருக்கத தாண்டி கதை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது. நீங்க இப்ப யார்ட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. துல்கர் படமா? கண்ண மூடிட்டு ஓகே பண்ணலாம். ஏன்னா அவருக்கு கதை அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பல படங்கள் பார்த்துருக்கேன். கடைசியா கூட சொன்னாங்க. தக் லைஃப்ப விட்டுட்டு லக்கி பாஸ்கர சூஸ் பண்ணாரு அப்படின்ட்டு. தரமான முடிவு ஐயா! சரி. அதேபோல தான். இது அந்த அனவுன்ஸ்மெண்ட் இது வந்தவுடனே பீரியாடிக் ஃபிலிம் பரவால்ல. த வழக்கம் போல ஒரு நல்ல படைப்பா தான் இருக்கும்னு நினைச்சுட்டு ட்ரெய்லர பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. அஸ் யூசுவல் வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் இதுல ஹீரோயின் பேர் என்னது? பாக்யஸ்ரீ போஸ். அதுங்க அவங்க படம் நம்ம பார்த்ததில்ல. ஆனா பார்த்தோனே யார்ரா அந்த ஹீரோயின் அப்படின்னு இல்லாம, யார்ரா அந்த ஹீரோயின் அப்படின்ற மாரி இருந்தாங்க. ஆ கீர்த்தி சுரேஷ் பாதி, ராஷ்மிகா மந்தனா பாதி கலந்து செய்த கலவைனான்ற மாரி ஒரு முகவெட்டு. பார்த்தா அப்படிதான் இருந்தாங்க. 2 ஃபேஸ் கட்டையும் மிக்ஸியில போட்டு அடிச்சு கொஞ்சம் தேன் ஊத்தி இறக்கி வச்ச ஒரு ஜூஸ் மாரி தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஆ நல்ல நல்ல கனவு கன்னியாக வரக்கூடிய நல்ல அம்சமான முகவெட்டு. வாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் சினிமா. தமிழர்கள மட்டும் அது இது பண்ணிரும். மத்தபடி எல்லா லாங்குவேஜ் ஹீரோயின்ஸையும் உள்ள இறக்கி அ ஆக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன வாங்க அப்படிதான் இருந்துச்சு. சரி. இதுல பாடல் வரிகள் ஃபர்ஸ்ட். அந்த பாடல் யாரோ ஜானு சந்தர் மியூசிக் நம்ம கேட்டதில்லங்க அவரோட இத. பட் பார்ப்போம் அவர் யாரு என்னன்னு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பாட்டு நல்லா இருந்துச்சு. பாடல் வரிகள் மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் நல்ல தமிழ் பாடல் வரிகள். அப்பவே தெரிஞ்சது யாரோ ஒரு நல்ல லிரிசிஸ்ட் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு. பார்த்தா குட்டி ரேவதின்னு போட்டிருந்தது. இந்த பேர் எங்கேயோ கேட்டுருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க மரியானுக்கு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. மரியான் படம் வந்துச்சுல்ல. அதுல எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு. இவங்க எழுதினதா. அந்த பாட்டும் அதுக்கப்புறம் நெஞ்சே எழு இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் செம லிரிக்ஸுங்க. நல்ல பாடல் வரிகள். இதுலயும் அதே மாரி எழுதியிருந்தாங்க. ஒருவேள அந்த ஞாபகத்துல அந்த அந்த மரியான் படத்துலயும் ஹீரோயின் பேரு பனிமலர் தானே. அந்த கதாபாத்திரத்தோட பேர தூக்கி இங்க போட்டாங்களான்னு தெரியல. பனிமலரே அப்படின்ட்டுன்னு. நல்லா இருந்தது பாடல் வரிகள். பாட்டு வந்து ஹே பனிமலரே இளங்குளிரே சுடுவது தீயா நீயா
அப்படின்னு வரப்ப எனக்கு மைண்ட்ல வந்து சின்ன வயசுல ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். பிரசன்னா படம். "திரு திருடா திரு திருடா தீஞ்சுவைனா" ஏதோ ஒண்ணு லிரிக்ஸ்ல வரும். அந்த டியூன் மாரியே இருந்துச்சு. ஓகே, இன்ஸ்பிரேஷனா எடுத்துருக்கலாம். அத விடுங்க. அவன் பாட்டே காப்பி அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். பெரிய ஹிட்டு, பெரிய ஹீரோக்கெல்லாம் அ மொத்த பாட்டு, மொத்த பீஜம் இங்கிலீஷ் படத்துல இருந்து ஆல்பத்துல உள்ள தீம் சாங்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுவே ஹிட் ஆகுது. இவருக்கு என்ன? போடட்டும். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பா பா முதல்ல இந்த இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தமிழ் பாடல் வரிகள் நல்ல ஒரு லிரிசிஸ்ட்டா போட்டதுக்கே நன்றி. ஏன்னா நான் வரவன் போறவனெல்லாம் பாட்டு எழுத விட்டுட்டு, அந்த சார் நான் சீனி டப்பா, சார் நான் கஞ்சிவாளி, லிரிசிஸ்ட்டோட பேர்லாம் இப்படிதான் இருக்குது இப்பல்லாம். இப்படிலாம் பேர போட்டுட்டு பாட்டு எழுத வரானுங்க. அவனுங்களே நானே புலவர்ன்னு போட்டுக்கிறானுங்க. பாட்ட போட்டுட்டு அது அதுல இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது தமிழ் சினிமா இருக்குதுல்ல, கோலிவுட்ல இருந்து தயாராகிற ரூட்டட் தமிழ் ஃபிலிம்ஸ். அது பேன் இண்டியான்னு சொல்லிட்டு மத்த லாங்குவேஜ்ல டப் ஆகி போகலாம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த கோலிவுட்ல இருந்து தயாராகிற நம்மளுடைய தமிழ் படங்கள்னு சொல்லிட்டு தயாராகிற படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள்ல அதிகமா இங்கிலீஷ் வார்த்தை தான் இருக்கும். வேற்றுமொழி வார்த்தைகள். அதுல தெலுங்கு இருக்கும், ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். தமிழ் இப்படி இவ்வளவுதான் வச்சுக்க. அப்படின்னு சும்மா பிச்சை போட்ட மாதிரி தான் தமிழ் வார்த்தைகள் இருக்கும். கன்றாவியா இருக்கும். சீரியஸா. ஆனா பிற மொழி படங்கள் இருக்கும்ல, அது டப்பிங் ஆகி வரும்ல. உதாரணத்துக்கு இந்த கேஜிஎஃப் எடுத்துக்குவோம். கேஜிஎஃப் வந்து அது பேன் இண்டியா மூவி, பல லாங்குவேஜ்ல டப் ஆகி வந்துச்சு. மலையாளத்துல இருந்து வர படங்களாக இருக்கட்டும், தெலுங்கு சினிமால இருந்து வர படங்களாக இருக்கட்டும், அது டப் ஆகி வரும்ல. தெலுங்குல என்னது வந்தது? சீதாராமம். அது இந்த வேறு மொழி படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் வந்து அவங்க லாங்குவேஜ்ல வந்திருக்கும்ல. அத தமிழாக்கம் பண்ணும்போது, அந்த பாடல்கள் எல்லாமே சுத்த தமிழ் வரிகள்ல ரொம்ப அழகா இருக்குது. டியூனும் நல்ல ஆத்மார்த்தமான ராகங்களாட்டு இருக்குது. அந்த கம்போஸ் பண்ற அந்த இது. அங்க நல்ல நல்ல கம்போசர்ஸ் சும்மா டம்மு டம்முன்னு போட்டு அடிக்காம, இசைய உயிரோட்டமா குடுக்கக்கூடிய கம்போசர்ஸும், பாடல் வரி எழுதுற அந்த பாடலாசிரியர்களும் இருந்து குடுக்குறாங்க. தமிழுக்கு வரும்போதும் நல்ல பாடலாசிரியர்கள அதுல போட்டு, நல்ல தமிழ் பாடல் வரிகளா வருது. பிற மொழி படங்கள் டப் ஆகி வரப்போது நல்ல தமிழ் பாடல்களோட வருது. ஆனா இங்க அப்படி இல்ல. நல்ல மியூசிக் டைரக்டர்களுக்கு வாய்ப்பு குடுக்காம, குப்ப லிரிசிஸ்ட்ட உள்ள எழுத விட்டுருவாங்க. ஏன் நடிக்க வரவங்களே எழுதுறாங்களே! அப்புறம் எப்புட்றா தமிழ் நல்லா இருக்கும்? அப்படிதான் இருக்குது. அதான் வரவன் போறவன்லாம் பாட்டு எழுதுனா எப்படி நல்லா இருக்கும்? இத சொன்னா சில குட்டி குஞ்சானுங்க கடிக்க வேற வந்துருவானுங்க. எங்க அண்ணன பத்தி தெரியுமா? எங்க ஆளு மியூசிக்க பத்தி தெரியுமா? எங்க ஆளு பாட்டு எழுதுனா தெரியுமா? எங்க ஹீரோவே பாட்டு எழுதுவார்றா! அப்படின்ட்டுன்னு. தமிழ்ல ஒரு 4 திருக்குறள் கேளுங்க, அந்த நாய்க்கு தெரியாது. அவ்வளோதான். ஜஸ்ட் திருக்குறள் கேளுங்களேன். ஒரு 4 திருக்குறள் சொல்றா தம்பி அப்படின்னா தெரியாது. பேந்த பேந்த முழிப்பானுங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. எனக்கு இந்த பாட்ட பார்த்தோன்னே அப்படி ஒரு ஆதங்கம் தான் வந்தது. எப்படி நல்ல பாட்டுலாம் பிற மொழி படங்கள்ல இருந்து நமக்கு வருது. இங்க எப்பேர்ப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி கோலிவுட். அதுல ஏன் அந்த மாரி பாடல்கள் வரதில்ல அப்படின்ட்டுன்னு ஒரு ஆதங்கங்க மனசுல. வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி துல்கரோட பிரசன்ஸ், அ அவங்க பேர் என்ன? பாக்யஸ்ரீ அ காம்போ நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்காரு. நல்ல பீரியாடிக் அந்த டைம்ல உள்ள ஹீரோ மாரி. எனக்கென்னவோ இது இந்த இருவர்ல திரு எம்ஜிஆர் அவர்களையும், திரு கருணாநிதி அவர்களுடைய கதை எடுத்த மாதிரி, இதுவும் அத மாதிரி இந்த மாரி இருக்குது. தெரியல எப்படின்னு. ஆனா இப்பவும் சொல்றேன், துல்கர் சார் படம் நம்பி பார்க்கலாம். தரமா இருக்கும். ஸோ அவர் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ஆல்வேஸ் அமேசஸ். நம்ம தமிழ் சினிமா பாடல்கள் பத்தி நான் சொன்ன கருத்த, உங்களுக்கு என்ன கருத்தோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தோணுச்சுதுன்னா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே! தமிழ் வெல்லும்!